அவங்கள வழிபடுறதுக்கு ஒன்னே ஒன்று என்ன தேவைன்னா சாம்பிராணியும் ஊதுவத்தியும் தான் போதும். இதுதான் அவங்களுடைய வழிபடுறதுக்கு உண்டான பொருள். அப்போது வீட்டிலே இருக்கிறாங்க, என்னால் பாட்டியை போய் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, கரூரில் இருக்கிற சமாதி தான் அங்கே இருக்காங்க. கரூரில் ஒரு ஊரில் வந்து அங்கே இந்த பேரில் வந்து சமாதியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் வீட்டிலே பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது பாட்டிக்கிட்டே இந்த பணத்தினால் நான் பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன், இதிலே நான் மீண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்த வந்து எடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி எனக்கு பல நாட்களை தூக்கமே இல்லை, என் குழந்தைக்கு வந்து ஒரு தீராத ஒரு வியாதி இருக்குது, அதனால நான் மன கஷ்டப்படுறேன், மன துயரப்படுறேன்னு பாட்டிக்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை என்ன பண்ணாலும் சரி, குருவை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து குருவோட வழிபாடு இருக்கிறதுனால தெய்வமே வந்து உங்களுக்கு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி குருவோட அருள் இருந்தால் அந்த காரியம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால தான் வந்து வியாழக்கிழமை ஓம் சத்குரு பாட்டியே நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுத அதுவே நாமஸ்மரணம் தான். ஒரு மந்திரம்ன்றது வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கனெக்டிவிட்டி, அது இப்படி தான் சொல்லணும்னு கிடையாது. இப்போ உங்க பேரே வந்து நீங்க டெய்லி சாண்ட் பண்ணாவே அது மந்திரம் தான். அப்படி இருக்கும்போது சப்தத்துக்கு தான் அந்த ஒரு வலிமை இருக்கு. அந்த சப்தத்துக்கும் என்னைக்குமே வந்து ஒரு பொருள்ல வந்து ஒரு ஜீவன் வேணும்னா அந்த ஜீவன் நம்ம தான் கொடுக்கணும், வெளியிலேருந்து வராது. அதனால இந்த ஹோமங்கள்லாம் பண்ணும்போது மந்திரத்தை சொல்லி நெய் ஊற்றும் போது அந்த ஹோமத்துக்கு உண்டான உயிர் யாரு பண்றாங்களோ அவங்கள்ட்ட தான் போகுது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பொற்கோவில் சரவணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் மேடம், நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த சித்தர் வழிபாடுல நிறைய மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. தொடர்ந்து நிறைய சித்தர் வழிபாடுகள் பத்தி தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு வராங்க. அதுல குறிப்பா இன்னைக்கு வந்து சத்குரு பாட்டி சித்தரை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. இவங்களை பத்தி தேடணும் அப்படின்னா ரொம்ப குறைவான வீடியோக்கள் தான் யூடியூப்ல இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல அவங்க யாரு, அவங்களை எப்படி வழிபடணும், அதை பத்தி ஒரு சில குறிப்புகள் கொடுங்க சார். இன்னைக்கு அவங்கள பத்தி நிறைய பேர் தெரிய வருது. எப்படின்னா அவங்களுடைய செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வந்து ஒரு இணக்கமா போகுது. எப்படின்னா பாட்டி அந்த பேர்லே வந்து ஒரு இணக்கம் வந்துடும். ஏன்னா பாட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம கிட்ட இருக்கிற பாட்டியும் சரி, அப்பா பாட்டியும் சரி, அம்மா பாட்டியும் சரி, பேரன் பேத்திங்க மேல எவ்வளவு தூரம் வந்து ஒரு அன்பு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அதே போல அவங்க அந்த பேர்ல இந்த உலகத்துக்கு வந்து அவங்க குழந்தைகள் எல்லாரும் பேரன் பேத்தியா பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இங்க வயசு வித்தியாசம் கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வளர்ச்சி வருவாங்களே தவிர, உலகத்துக்கு தெரிவாங்களே தவிர உடனே தெரிய மாட்டாங்க. என்றைக்குமே வந்து வீட்டில் ஒரு பாட்டி வைத்தியம் அப்படின்னு இருந்தாவே வந்து ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல. ஒரு சின்ன ஒரு பொருளை வச்சு பாட்டி வந்து அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்த்துருவாங்க. அது போல தான் அந்த பாட்டிக்கிட்டே இருக்கிற சக்தி. அப்போ அந்த பாட்டி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த தசமகா வித்யால தூமாவதின்னு சொல்லிட்டு ஒரு அம்சம் இருக்கு. அந்த அம்சத்தோட தான் அந்த பாட்டியோட அம்சம். ஏன்னா தூமாவதியோட அம்சம் பார்த்தோம்னா ஒரு வயதான தோற்றம், கிழிந்து போன துணி, ஒரு தேகம் பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஒடிஞ்சு போய் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பல பிரகாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரகாசம் உள்ள பாட்டி தான் இப்போ இருக்கிற சத்குரு பாட்டி சித்தர். அப்போ இவங்களை எப்படி வழிபடணும் அப்படின்னும் போது ஒரு மனிதனுக்கு தேவையானது நல்ல தூக்கம். அந்த தூக்கம் வேணும் பாட்டிக்கிட்டு போகும். ஏன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்ட தூங்குறதோட பாட்டிகிட்ட தான் தூங்கும். அப்படிப்பட்ட பாட்டிக்கிட்ட வந்து அந்த குழந்தையை எப்படி தூங்க வைக்கணும்னு தெரியும். அந்த அம்சம் பாட்டிக்கிட்ட இருக்கு. அப்போ தூக்கம் மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட குணங்கள், கெட்ட தோஷங்கள், பில்லி சூனியம், வீட்டில் இருக்கிற பல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாட்டியை வழிபட்டோம்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணிடுவாங்க. ஓகே. இந்த கரூர் பாட்டி சித்தர் அப்படிங்கிறது அவங்க இப்போ உயிரோட இருக்காங்களா? அவங்கள எப்படி வழிபடணும் சார்? அதற்கான முறைகள் என்ன இருக்கு? இப்போ அவங்க வந்து சமாதி ஆயிட்டாங்க, இப்போதைக்கு ஜீவ சமாதி ஆயிட்டாங்க. அது வந்து ஒரு காலங்கள்ல ஆயிருக்கு. ஆனா அவங்கள வழிபடுற முறை வந்து ரொம்ப சிம்பிள் தான். அவங்கள வழிபடுறதுக்கு ஒன்னே ஒன்று என்ன தேவைன்னா சாம்பிராணியும் ஊதுவத்தியும் தான் போதும். இதுதான் அவங்களுடைய வழிபடுறதுக்கு உண்டான பொருள்.
அப்போ வீட்டிலே இருக்கிறாங்க, என்னால பாட்டியை போய் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு. கரூர்ல இருக்கிற சமாதி தான் அங்க இருக்காங்க. கரூர்ல ஒரு ஊர்ல வந்து அங்க இந்த பேர்ல வந்து சமாதியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் வீட்டிலே பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட ஃபோட்டோ கிடைச்சதுன்னா வீட்ல வச்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 9லேருந்து 18 ஊதுவத்தி அந்த மாதிரி கவுண்ட். இல்லையானா வந்து ஒரு கெட்டி சாம்பிராணி. இது 2த்துல எது வேணா எடுத்துக்கலாம். எடுத்து அது கையில வச்சுக்கிட்டு நம்ம சொல்ற மந்திரத்தை ஒரு 54 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டியை மனசார நினைச்சு அவங்களோட பிரச்சனைகள் என்ன இருக்கோ அதை ஏத்தனோம்னா அந்த சகல தோஷம் நிவர்த்தி ஆயிடும். மந்திரம் வந்து சிம்பிளான மந்திரம் தான். ஓம் ஓம் அம் உம் மம் சத்குரு பாட்டி சித்தர் தாயே நமக. இந்த மந்திரத்தை ஒரு 54 தடவை சொல்லிட்டு உங்க மனசுல என்ன ஒரு குறைகள் இருக்கோ, எங்க பாட்டிக்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா எது வேணும்னு கிடையாது, என்ன குறையை நிவர்த்தி பண்றதுதான் பாட்டியோட விசேஷம். அப்போ உங்கள்ட்ட ஒரு மனக்குறை இருக்கு, என்கிட்ட இதுல போகணும் அப்படின்னா பாட்டிகிட்ட கேளுங்க, அந்த மனக்குறை போக்கிடுவாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டா பாட்டி செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல உன்னோட கஷ்டத்தை போக்குறது தான் பாட்டி சித்தர் இருக்காங்களே தவிர உனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு பாட்டி இல்லை. முதல்ல நம்ம கஷ்டங்கள் தீர்ந்தாதான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வரும். அப்ப எனக்கு பண பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது பாட்டிக்கிட்ட இந்த பணத்தினால் நான் பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன், இதுல நான் மீண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த விஷயத்த வந்து எடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி எனக்கு பல நாட்கள தூக்கமே இல்லை, என் குழந்தைக்கு வந்து ஒரு தீராத ஒரு வியாதி இருக்கு, அதனால நான் மன கஷ்டப்படுறேன், மன துயரப்படுறேன்னு பாட்டிக்கிட்ட கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஜனங்க போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது அங்க வந்து அவங்க செய்ய முடியாது. ஏன்னா அவங்களோட அம்சம் வந்து தூமாவதி அம்சமா இருக்கனால அவங்கள்ட்ட இருக்கிற குப்பைகள் அகற்றுறது தான் பாட்டி. அப்ப நம்ம மனசுல ஒரு பெரிய குப்பை இருக்கு, மன கஷ்டம், அதை அகற்றுறதுக்கு பாட்டி. அப்போ இந்த ஊதுவத்தியோ சாம்பிராணியோ நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம அதை வந்து தூபம் போடும்போது அந்த புகையில எப்படி நம்ம மன கஷ்டங்கள்ல போக்குற மாதிரி பாட்டி அந்த புகை ரூபமா வந்து உங்க கஷ்டத்தெல்லாம் போக்கிடுவாங்க. ஓகே. இந்த கரூர் பாட்டி சித்தரை வழிபட வேண்டிய நாள் அப்படி ஏதாவது இருக்கு? அப்படின்னு எதுவும் கிடையாது, எல்லா நாள்லயும் அவன் வழிபடலாம். ஏன்னா வந்து பாட்டியோட அரவணைப்பு எல்லா பேரம் பேத்திக்கு வேணும். அம்மா அது கூட அடுத்ததுதான். அம்மா கூட வந்து சில நேரங்களில் குழந்தைய பத்தி என்னன்னு தெரியாது. ஆனா பாட்டிகள் குழந்தைய எப்படி வந்து அவங்கள வளர்க்கணும், எந்த டைம்ல என்ன சாப்பாடு கொடுக்கணும், எந்த டைம்ல தூங்க வைக்கணும், என்ன மாதிரி திருஷ்டி எடுக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு வளர்ச்சின்றது வந்து அந்த இடத்துல இருக்கிற குறையை எடுக்கிறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்ம வளரணும்னா டெய்லி கேட்டாதான் வளர்ச்சி அடைய முடியும். ஒரு நாள் கேட்கறதோ 2 நாள் கேட்கறது வளர்ச்சி கிடையாது. அப்ப 2 நாள் கேட்கறணும், அன்னைக்கு மட்டும் தான் அவங்களை கேட்குறீங்க, மற்ற நாள்லாம் அப்ப பாட்டியை வேணான்னு சொல்லிடக்கூடாது. இப்ப நீங்க வந்து அம்மா கூட வேலைக்கு போயிடுறாங்க, வீட்டுல ஆயமா தான் அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆயமா அப்படின்ற பாட்டின்ற ஒரு ரூபத்துல இருக்கிறவங்க அவங்கள தேடி போறவங்க எல்லாரையும் வந்து அவங்க வந்து அவங்களோட மனக்குறையை போக்குறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகே. குறிப்பா இந்த ஜீவ சமாதி அடைந்தவர்களுக்கு வந்து குரு பூஜை அப்படிங்கிறது செய்யறது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாட்டி சித்தருக்கும் இந்த மாதிரி குரு பூஜைகள் செய்யறது உண்டா சார்? பண்றாங்க. அது வந்து அவங்களுடைய நாள் நட்சத்திரம் எந்த டைம்ல வந்து அவங்க வந்து இந்த ஜீவ சமாதி அடைஞ்சாங்களோ அந்த நாளை எடுத்து அவங்க குரு பூஜை பண்றாங்க. ஆனா சில பேர் வந்து பலவிதமாக வந்து அவங்கள பத்தி சொல்றதுனால குறிப்பான ஒரு விஷயம் நமக்கு இது கிடைக்கல. ஆனா இந்த முறை நான் வந்து இந்த வழிபாட்டு முறைன்னு பண்ணும்போது இந்த மந்திரத்தோட இந்த சாம்பிராணி தூபத்தோட பண்ணோம்னா அந்த வழிபாட்டு முறை வந்து டெவலப் ஆகும். அதுல செய்யும் போது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. ஆனா குரு பூஜை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் வந்து நேர்த்தியா இன்னும் நடைமுறைக்கு வரல, இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துல வந்துரும். ஓகே. குறிப்பா வந்து இந்த தெய்வ வழிபாடுகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இஷ்ட தெய்வம், குலதெய்வம் வழிபாடு நம்ம தினந்தோறும் செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நடுவுல நம்ம இந்த சித்தர் வழிபாடு சேர்த்து செய்யலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா சித்தர்கள்ன்றது வந்து இந்த உலகத்துல வந்து 18 சித்தர்கள் தான். அந்த 18 சித்தர்கள்ல இருந்து ஒவ்வொரு வம்சத்திலையும் ஒவ்வொரு ஒரு ரூட்டா வரவங்க தான் பல சித்தமார்கள். அவங்க எந்த ஸ்தானத்துல வராங்கன்னா குரு ஸ்தானத்துல தான் வராங்க. அதான் சொல்ல மாதா பிதா குரு தெய்வம், இதுதான் வந்து ஒரு ஐராக்கியலான ப்ரொசீஜர். அப்போ எல்லாருக்குமே வந்து குரு அமையிறது வந்து அவங்களுடைய பூர்வ புண்ணியம் தான். இவங்களா போய் தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியத்துல அந்த அமைப்பு இருக்கிறதுனால தான் அந்த குருவோட பார்வை அவங்களுக்கு கிடைக்குது, இவங்க குருவா எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து நீங்க இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை என்ன பண்ணாலும் சரி, குருவை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து குருவோட வழிபாடு இருக்கிறதுனால தெய்வமே வந்து உங்களுக்கு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி குருவோட அருள் இருந்தா அந்த காரியம் சீக்கிரமா முடிஞ்சிடும்.
அதனாலதான் வந்து வியாழக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு எல்லாரும் விளக்கேத்துற காரணம் என்னன்னா குருவோட அருள் கிடைக்கணும்னு தான் கேட்கறாங்களே தவிர அவங்க பிரச்சனை சால்வ் பண்றது கிடையாது. அந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா குரு பொறுத்த வரைக்கும் குனா என்ன? அறியாமை. ரூன்னா அந்த அறியாமை போக்குபவர் தான் குரு. உனக்குள்ள இருக்கிற அறியாமைய போக்கிட்டாவே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாயிடும். இப்போ நம்ம ஒரு காரியம் பண்றோம், அந்த காரியத்துல வந்து பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க பார்ப்பீங்க. ஆனா உங்களோட அறியாமையில பிரச்சனை நடக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னாவே பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனையே மனசுக்குள்ள கொண்டு போயிட்டோம்னா அதுவே பிரச்சனையா மாறிடும். அப்போ பிரச்சனை பிளஸ் பிரச்சனை பிரச்சனையா போகும்போது ஒரே பிரச்சனை பல பிரச்சனையா மாத்துறதுக்கு தான் இந்த கஷ்டங்கள். அப்போ அந்த பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு இது என்ன மாதிரி விஷயம் தெளிவாயிடுச்சுன்னா, அது குருவோட அனுகிரகம் கிடைச்சிருச்சுன்னா அங்கேயே சால்வ் ஆயிடும். ஓகே, அப்ப நம்ம வீட்டு பூஜை அறையிலே வந்து பாட்டி சித்தரோட புகைப்படத்தை வைத்து நம்ம தினமுமே வழிபடலாம். தாராளமா பண்ணலாம். ஆனா முக்கியமா வந்து பாட்டிக்கு வந்து தூபமும் ஊதுவத்தியும் கண்டிப்பா அவங்களுக்கு வைக்கணும். அதுல குறிப்பிட்ட ஏதாவது வாசனை அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. பாட்டியோட ரூபம் என்ன புகை ரூபமா இருக்கிறாங்க. அந்த புகை வந்து அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல இருக்கிற எல்லா இடமும் கிளென்ஸ் ஆயிடும். அப்போ ஒரு தொடப்பம் வீட்டுல இருந்தா குப்பையை தள்ளுற மாதிரி பாட்டியோட மந்திரமும் பாட்டியோட அனுகிரகம் இருக்கும்போது அந்த வீட்டுல எல்லா விதமான சுபிக்ஷமும் கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அப்ப அஷ்ட ஐஸ்வர்யம் வேணும்னா அந்த வீட்டுல இருக்கிற முதல்ல இருக்கிற குறையெல்லாம் வெளில போனாவே ஐஸ்வர்யம் உள்ள வந்துடும். அதுதான் பாட்டியோட அமைப்பு. ஓகே, இன்னொரு முறை எங்களுக்காக அந்த பாட்டி சித்தரை வழிபட வேண்டிய மந்திரங்கள் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். ஓம் ஓம் அம் உம் மம் சத்குரு பாட்டி சித்தர் தாயே நமக. இப்ப நிறைய பேர் வந்து ஸ்ரீராம ஜெயம் எல்லாம் எழுதுற பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டியோட மந்திரங்களும் நம்ம எழுதலாமா சார் தினமும்? தாராளமா எழுதலாமே. எப்படி எழுதுனா ஓம் சத்குரு பாட்டியே நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுத அதுவே நாமஸ்மரணம் தான். ஒரு மந்திரம்ன்றது வந்து இந்த பிரபஞ்சத்துல ஒரு கனெக்டிவிட்டி. அது இப்படிதான் சொல்லணும்னு கிடையாது. இப்போ உங்க பேரே வந்து நீங்க டெய்லி சாண்ட் பண்ணாவே அது மந்திரம் தான். அப்படி இருக்கும்போது சப்தத்துக்கு தான் அந்த ஒரு வலிமை இருக்கு. அந்த சப்தத்துக்கும் அதுல இருக்கிற எழுத்துக்களோட அதிர்வுகளுக்கும் தான் அதிகமான வலிமை. அதனாலதான் பீஜ மந்திரம் சொல்லுவாங்க. இப்ப விநாயகருக்கு பார்த்தோம்னா கம். அப்ப கம்னுன்ற மந்திரத்தை நீங்க ரெகுலரா சொல்லிட்டே வந்தீங்கன்னா விநாயகரோட அம்சம் நம்ம கிட்ட வந்துடும். அப்ப அந்த கம்ன்ற வந்து எங்க அதிர்வுகள் அதிகமா வரும்னா நம்மளோட மூலாதாரத்துல தான் வரும். அதுதான் வந்து சாக்ரல் ரூட்னு சொல்லுவோம். அந்த ரூட்டுக்கு அதிபதி வந்து விநாயகர். இந்த கம்முன்ற மந்திரத்தை டெய்லி நீங்க சாண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட அந்த சாக்ரல் ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி உங்களோட ஸ்பைன் கொண்டு எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த ஃபவுண்டேஷன் இப்போ ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் நல்லா இருந்தால் தான் வீடு கட்ட முடியும், எத்தனை ஃப்ளோர். அதே போல நமக்கு அஸ்திவாரம் வந்து அந்த சாக்ரல் ரூட் தான். அதை வந்து மந்திரம் மூலமாகவும் ஜபம் பண்ணாலும் நடக்கும். அதே போல வந்து எந்த தெய்வத்தோடைய டெய்லி எழுதும் போது எழுதுறதுனால என்ன ஒரு விஷயம்னா நம்மளோட மனமும் எழுத்தும் கனெக்டிவிட்டி ஆகும். அப்போ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வராது. அதனாலதான் வந்து நாமஸ்மரணம் ஜபம் பண்றதை விட எழுதி 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 பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது மந்திரமா மாறுன்ற காரணமே அதுதான். ஏன்னா அந்த எழுதும் போது உங்க கவனம் அந்த எழுத்து மேலதான் இருக்கும், அது மீறி போகாது. அதனால எழுதி மந்திரத்தை சொல்லுங்கன்றது. அதனால தாராளமா எழுதலாம். ஓகே, இது எழுத வேண்டிய நேரம் எத்தனை முறை எழுத வேண்டும் அப்படி ஏதாவது கணக்கு இருக்கா? அது ஒவ்வொருத்தவங்களோட நிபந்தனை பொறுத்து. 9 டைம்ஸ் எழுதலாம், 27 எழுதலாம், 54, 108 அது அவங்களோடது. சில பேருக்கு வந்து நான் புக்கை ஃபுல்லா எழுதியே முடிக்கணும் டார்கெட் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எழுதி முடிக்கலாம். இதுல வந்து டார்கெட் கிடையாது. அந்த நேரத்தில் நீங்க எழுதும் போது எந்த அளவுக்கு அந்த அந்த மந்திரத்து மேல நீங்க ஸ்ரத்தையா கவனத்தை செலுத்துறீங்களோ அதுதான் ரிசல்ட். நீங்க 9 டைம்ஸ் எழுதும் போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, அந்த 10 மினிட்ஸ் அதுக்குன்னு நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் அதோட பலன் கிடைக்கும். நான் எழுதணும் அப்படின்னு எழுதணும்னா அது வந்து எழுத்தாதான் இருக்குமே தவிர மந்திரமாவோ அதுல வந்து ஒரு ஜீவனவோ இருக்காது. என்னைக்குமே வந்து ஒரு பொருள்ல வந்து ஒரு ஜீவன் வேணும்னா அந்த ஜீவன் நம்ம தான் கொடுக்கணும், வெளியிலேருந்து வராது. அதனால இந்த ஹோமங்கள்லாம் பண்ணும்போது மந்திரத்தை சொல்லி நெய் ஊத்தும் போது அந்த ஹோமத்துக்கு உண்டான உயிர் யாரு பண்றாங்களோ அவங்கள்ட்ட தான் போகுது. இப்ப நான் வந்து ஒரு மந்திர ஜபம் பண்றோம்னா ஒரு பொருளை வந்து ஆவாகனம் பண்ணும், ஒரு தெய்வத்தை வரைக்கணும், என்னோட உயிர் தான் அங்க டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்போ என்னோட ஜீவன் தான் அங்க போய் அந்த ஜீவனா கலந்து அந்த இடத்துல ஒரு ரூபமா வருது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கனெக்டிவிட்டியா இருக்குமோ அப்பதான் அந்த கனெக்ஷன் வரும், இல்லைன்னா கனெக்டிவிட்டி வராது. இன்னைக்கு நிகழ்ச்சியில கரூர் பாட்டி சித்தர் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. அவங்களை எப்படி வழிபடணும், என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கங்கள். ரொம்ப நன்றி சார்.